மாடி தோட்டத்தில் பிச்சிப்பூ அழகாக பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். சரி, அப்படியே நம்ம பிச்சிப்பூ கொஞ்சம் பறிச்சாச்சா. தினமும் வந்து பறிக்கலைன்னு சொன்னால் அப்படியே வாடி போயிடும். சரி, கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம இட்லி பூச்செடி எப்படி கொத்து கொத்தாக பூத்து கிடக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட். முருங்கை கம்பு குட்டி ஒன்று வச்சு விட்டேன். முருங்கை அழகாக செழிப்பாக வளர்ந்துருக்கு. முருங்கை ரசியக்கா, எங்கள் வீட்லேயே முருங்கை நிற்கிது. தோட்டத்தில் உளுந்து பாருங்க கருத்துருக்கு. இதையும் பறிச்சிருவோம். பழுத்திருக்க உளுந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிளகா செடியில் நல்ல கொத்து கொத்தாக மிளகாக்கள் கிடக்குன்றன. இங்கே பாருங்கள், இதில் பழுக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம மிளகா அப்படியே நம்ம இப்போ பறித்து எடுப்போம். ரோஜா கூட்டங்கள் கொஞ்சம் கோழிப்பூ நிற்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகா பறிப்போம். பாருங்கள், அழகா சிவப்பு கலரில் கிடக்கா சிவப்பு மிளகாய் எப்படி இருக்கு. எல்லாமே நல்ல கலர் வந்த பிறகு தான் பழுக்கணும்னு தான் போட்டிருந்தேன். கேட்டிங்களா இந்த தடவை. வருங்க, இப்போது நமக்கு மிளகாய் அவசியம் இருப்பதால் நாம் பறிச்சிருவோம். சரியா, இவ்வளோ கிடச்சிருக்கு. இந்த மரத்தில் இருக்க காயும் பறிப்போம். இதுவுமே இது உருண்டை மிளகா. இந்த தடவை தான் எனக்கு மிளகா கொஞ்சம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோந்தான் நம்ம மிளகா. பாருங்க, ஒரு குட்டி வெள்ளரிக்காய் பறிச்சிருவோமா. ஆஹா, செடியோட அத்து வந்துட்டு கைஸ். கத்திரிக்காய் கடை கேட்டிங்களா, கத்திரிக்காயும் பறிச்சுக்கலாம். இவ்வளோ தான் கைஸ் இன்னைக்கு நம்மளுடைய அறுவடை. மிளகா, வெள்ளரிக்காய், கத்திரிக்காய். தேங்க்யூ, பாய். நிற்கிது கைஸ் பாருங்க, நல்லா இருக்குல்ல. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். குட்டி லெமன்